அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A உடைய வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A மெயின்ஸுக்கு அடிஷ்னல் வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ புதுசாக வந்து 625 வேகன்சிஸ் வந்து கூட்டியிருக்கிறாங்க. ஆல்ரெடி 645 போஸ்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ 1770 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ 1270னா ஒரு போஸ்ட்டுக்கு 10 பேர் வீதம் அப்படிங்கிற பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 12,700. ஸோ அப்ராக்சிமேட்டா ஒரு 13,000 பேர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கு. அதை விட அதிகமாகவும் வாய்ப்பு இருக்கு. கூட தான் செய்யுமே தவிர குறையாது. 13,000க்கு மேற்பட்டோர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எழுத போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால கட் ஆஃப் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து குறையும். சரிங்களா? ஸோ இதை பொறுத்து நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா பென், அதாவது குரூப் 2 மெயின்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பென் டெஸ்ட் சீரிஸும் குரூப் 2A மெயின்ஸ்க்கு வந்து 2D டெஸ்ட் சீரிஸும் வந்து நம்ம அகாடமியில் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ அதனுடைய 2.0 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கான வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 2க்கு மட்டும் 82 போஸ்ட் இப்போ கரண்டா இருக்குது. 2Aக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 1188 போஸ்ட் வந்து இப்போ கரண்டா இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுனால புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திருப்பி ஆரம்பத்துலேருந்து நமக்கு வந்து இந்த பேட்சஸ் வந்து கொண்டு போக போகிறாங்க. இதனுடைய புது பேட்ச் ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா 30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்க போகுது. ஸோ வரக்கூடிய நவம்பர் 30ஆம் தேதி இதற்கான இலவச அறிமுக வகுப்பு 2க்கும் 2Aக்கும் நடக்க போகுது. அதை பொறுத்து நமக்கு டெஸ்ட் சீரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து நம்ம வந்து இதற்கான டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம வந்து ஆரம்பிக்க போறாங்க டிசம்பர் 5ஆம் தேதி. ஸோ குரூப் 2 2Aக்கான புது பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் 2 டெஸ்ட்டை பற்றி பார்த்துடலாம். குரூப் 2 மெயின்ஸை பொறுத்த மட்டும் நம்ம அகாடமியில் வந்து மொத்தம் 28 டெஸ்ட் வந்து இருக்க போகுது மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுலையுமே அவைலபிளாக இருக்க போது. எல்லா சிலபஸும் கம்ப்ளீட்டாக எல்லா சிலபஸும் கவர் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து யூனிட் வைஸாக எழுத போகிறோம், செக்ஷன் வைஸாக எழுத போகிறோம், ஃபுல் லென்த் டெஸ்ட் எழுத போகிறோம், ஃபுல் ரிவிஷன் எழுத போகிறோம். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கவர் பண்ணி அதற்கான அப்ஸ்ட்ராக்ட் தான் அது. இந்த அப்ஸ்ட்ராக்ட் அடிப்படையில் நம்ம வந்து 28 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 எழுத போறோம். ஸோ அதற்கான டெஸ்ட் இதுவும் நமக்கு போக போகுது. ஸோ அதற்கான புக்ஸுமே ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் செப்பரேட் புக்கு. இது டெஸ்ட் 1க்கான புக்கு. இதே மாதிரி குரூப் 2 மெயின்ஸுக்கு டெஸ்ட் நம்பர் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் செப்பரேட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. அதில் இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே நமக்கு தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக நமக்கு வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த புக்கோடைய ஒரு இதை மட்டும் நான் காட்டுறேன். ஸோ இது டெஸ்ட் நம்பர் 1 குரூப் 2 மெயின்ஸு டெஸ்ட் நம்பர் 1க்கான புக்கோடைய PDF இது. ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கான PDF. இதே மாதிரி தமிழ் மீடியத்துக்கும் தனியாக இருக்குது. ஸோ அதோட இண்டெக்ஸு நமக்கு இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இது. ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனுடைய கண்டென்ட்டும் இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே வந்து மெயின்ஸ் ஓரியன்டேஷனில் கொடுத்துருப்பாங்க. இது போக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இதுக்கு முன்னாடி கேட்டால், அதாவது 23/2/2025 இந்த டாப்பிக்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஆட் கொடுத்துருப்பாங்க. அது போக நமக்கு ஃபுல் கண்டென்ட்டையுமே கவர் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு எல்லாமே ஹெட்டிங் போட்டு ஒவ்வொரு பாயிண்டாக என்ன பண்ணியிருப்பாங்க மெயின்ஸ் ஓரியன்டேஷன்ல இந்த புக் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இந்த புக்குமே உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பென் 2.0 ப்ரோக்ராமில் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா prior to each test material will be provided. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு உண்டான மெட்டீரியல் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு இப்போ டெஸ்ட் 1 கம்ப்ளீட் பண்ணுறீங்களா, கம்ப்ளீட் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்ட் 2க்கான மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. டெஸ்ட் 2 முடிச்சுன்னா டெஸ்ட் 3க்கான மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறீங்க. அடுத்து கிளாஸ் எக்ஸ்பிளனேஷன் வில் பி டெலிவர்டு பை அவர் எக்ஸ்பர்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் உண்டான கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக பாடசாலையில் கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் ஆஃப்லைனில் அதுக்கான மெயின்ஸ் ஒரு ஓரியன்டேஷன் கிளாஸஸும் உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்து ஸ்டெப் 3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட் கொஸ்டின் புக்லெட் வில் பி ப்ரொவைடட் ஃபார் எவ்ரி டெஸ்ட். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நம்ம டிஎன்பிசி ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய கொஸ்டின் புக்லெட் கொடுப்பாங்க. அதில் தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, உங்களுடைய டெஸ்ட் எல்லாத்தையும் எழுத போறீங்க. ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் பேப்பர் வில் பி எவாலுவேட்டட் பை அவர் எக்ஸ்பர்ட். நீங்கள் எழுதி கொடுத்த டெஸ்ட் பேப்பரை எங்களுடைய வல்லுநர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருத்தி அதற்கான மார்க்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டெப் 5ல உங்களுக்கு 1-to-1 ஃபீட்பேக் செஷன்ஸ் இருக்கும். உங்கள் பேப்பர் எடுத்து டைரெக்டாக எங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன தப்புகள்லாம் பண்ணியிருக்கீங்க, அந்த கொஸ்டினுக்கு எப்படிலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி இருந்திருக்கணும், எப்படிலாம் என்ரிச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு
சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டெஸ்ட் மெட்டீரியல் வில் பி இஷ்யூடு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த இதுக்கான மெட்டீரியல் கொடுப்பாங்க. திருப்பி ரொட்டேஷனில் நமக்கு இதெல்லாம் வரப்போகுது. இதுதான் நமக்கு குரூப் 2 மெயின்ஸோடைய ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி குரூப் 2A பொறுத்த மாதிரில 2D டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. 30க்கும் மேற்பட்ட தேர்வுகள் இருக்க போது அதனுடைய அப்ஸ்ட்ராக்டா அது. ஸோ குரூப் 2A பொறுத்த மட்டும் நமக்கு எல்லா டெஸ்ட்டுமே எல்லா யூனிட்டையுமே கவர் பண்ணி எழுதுவோம். ஆஸ் பர் TNPSC பேட்டர்ன் மாதிரி எழுதுவோம். கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ஃபுல் சிலபஸையுமே 1 2 3 4 5 6 டைம் நீங்கள் ரொட்டேஷனில் படிக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த டெஸ்ட் சீரியல் அருமையாக போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2D டெஸ்ட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு கம்ப்யூட்டர் பேஸில் தான் நடக்க போகுது. ஏன்னா இதுவுமே நமக்கு TNPSCயில் கம்ப்யூட்டர் பேஸில் இருக்கனால நம்ம அகாடமியிலே கம்ப்யூட்டர் பேஸில் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதனுடைய புக்ஸ் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே நமக்கு அந்த 2Dக்கான புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதனுடைய சாம்பிள் PDF காட்டுறேன். ஸோ இது நம்ம 2D டெஸ்ட் நம்பர் 1க்கான 2Aக்கான புக்ஸ் இது. ஸோ அதனுடைய PDF தான் அது. ஸோ இது வந்து இண்டெக்ஸ். நமக்கு இந்த 2D டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் எல்லா யூனிட்டுமே கவர் பண்ணி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதன் அடிப்படையில் பார்ட் ஏல யூனிட் 1 மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு என்னென்ன சிலபஸ், அடுத்து யூனிட் 2க்கு என்ன சிலபஸ், யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, ஸோ யூனிட் 5 அதுக்கப்புறம் நமக்கு ரீசனிங் பார்ட் B. ஸோ இது மாதிரி எல்லா சிலபஸுமே கவர் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த புக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நமக்கு டெஸ்ட்டுமே இருக்கும். ஸோ யூனிட் 1க்கு வந்து நமக்கு அப்ஜெக்டிவ் ஓரியன்டேஷனில் நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க கண்டென்ட். இது இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்கு, இது மாதிரி தமிழ் மீடியத்துக்கும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நமக்கு. ஸோ அதே மாதிரி இந்த 2D 2.0 ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் கலெக்ஷன் தான். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஸ்டெப் 2 வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சாட்டர்டே ஸ்பெஷல் ஆஃப்லைன் கிளாஸஸ் அட் அவர் ஆல் பிரான்ச்சஸ். உங்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த 2Aக்குன்னு ஸ்பெஷலாக உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ ரெகுலர் கிளாஸ் எக்ஸ்பிளனேஷன் வில் பி ப்ரொவைடட் த்ரூ தி சுரேஷ் பாடசாலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட் சிலபஸையும் கவர் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ செஷனாக பாடசாலையும் கொடுத்துருவாங்க. 2 விஷயமே நமக்கு நடக்கும். ஸ்டெப்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா டவுட் கிளியரிங் செஷன்ஸ் வில் பி கண்டக்டட் ஆஃப்டர் எவ்ரி கிளாஸஸ். ஒவ்வொரு கிளாஸ் முடிய உங்களுக்கு என்னென்ன டவுட்லாம் இருக்கோ அதை கிளாரிஃபிகேஷன் கொடுக்கக்கூடிய இது வந்து நடக்கும். ஸ்டெப் 4 வந்து பார்த்தீங்கன்னா CPT வில் பி held at our fully equipped digital lab at our all branches. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து CPTயில் நடக்கல, கம்ப்யூட்டர் பேஸில் நடக்கிறதுனால நம்ம அகாடமியில் எல்லா பிரான்ச்லையுமே நம்ம கம்ப்யூட்டர் லேப் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ அங்கே தான் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய அந்த ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ஆப் மூலிமா நீங்கள் வந்து டெஸ்ட் போகிறதுக்கான ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அதிலே மார்க் எல்லாமே வந்துடும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருந்துருப்பாங்க. அடுத்த ஸ்டெப் 5 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து கலெக்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து 2Dக்கு வந்து கொண்டு போகிறோம். ஸோ இதற்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆன்லைன் கிளாஸ், ஆஃப்லைன் கிளாஸ். ஸோ அதில் நியூ ஸ்டூடெண்ட்டு குரூப் 2 2A ரெண்டுமே சேர்ந்துக்கலாம். ஆஃப்லைனுக்கு அதே மாதிரி குரூப் 2 2A ரெண்டுமே சேரலாம். அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி வரக்கூடிய நியூ கிளாஸஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 30/11/2025 சண்டே இதற்கான இலவச அறிமுகப்பு 2A ஆரம்பிக்க போகிறாங்க. போத் ஆஃப்லைனில் நம்ம அகாடமியோட 7 பிரான்ச்சஸும், ஆன்லைனில் சுரேஷ் பாடசாலையும் இதற்கான வகுப்புகள் இருக்க போது. இதில் கலந்துக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பரில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸோ இதே மாதிரி நமக்கு அகாடமியில் லேப் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லா பிரான்ச்சிலுமே கொண்டு வந்தாச்சு. இது தூத்துக்குடி பிரான்ச்சு, திருநெல்வேலி பிரான்ச்சு, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி அப்படிங்கிறது எல்லா பிரான்ச்சிலுமே நம்ம லேப் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துட்டோம். பாடசாலையில் நீங்கள் ஆப் மூலியமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 2A உடைய டெஸ்ட் வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ பாடசாலை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பாடசாலையோடைய ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம அகாடமியோடைய சுரேஷ் பாடசாலை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறீங்க. ஸோ அதில் உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து அதில் இன்ஸ்டால் பண்ணி அதில் ப்ரொவைட் பண்ணுறீங்க. அடுத்து வந்து நம்மளோட ஸ்டோரில் சர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணிக்கலாம். அடுத்து பேமெண்ட் பண்ணுறீங்க, ஆக்சஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம அகாடமிலேருந்து ரீச் பண்ணி நம்ம டீம் ரீச் பண்ணி உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் கைட் பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு கொரியரில் புக்ஸ் அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்க போது. பாடசாலை என்ன ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நீங்கள் 24/7 நீங்கள் எப்போனாலும் அந்த வீடியோஸை எத்தனை டைம்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக இருக்கனால நீங்கள் எப்போனாலும் அதை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு பைலிங்குவல் வீடியோ இருக்கும். மெட்டீரியல் உங்கள் வீட்டுக்கே கைக்கு வந்து சேர்ந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மென்டாரிங் வில் பி த்ரூ ஃபோன் வழியாக உங்களுக்கு மென்டார்ஷிப்பும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம அகாடமியில் வரக்கூடிய 30ஆம் தேதி குரூப் 2 2Aக்கு நியூ கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை கண்டிப்பாக இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கனால ஸோ இப்போ இருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போனாலும் ரிசல்ட் வரலாம். தேங்க்யூ.